ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம ரோஹிணி பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷை முத்துவும் மீனாவும் தத்தெடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதற்கிடையில் நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் கிறிஷோட பாட்டி சொன்னாங்க. நீ எதுக்குமா கேட்டுட்டு சொல்கிறேன் பேசிட்டு சொல்கிறேன்லாம் சொல்கிறேன், முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. ஒருவேளை கிறிஷை கண்ணில் பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க கூட வந்து நம்ம வீட்டுக்கு தான் வரான்னு நினைப்பியோன்ட்டு நான் யோசித்து உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பையனை எப்படி கூட்டிகிட்டு போகணும், யார்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கிட்டையாவது கொடுக்கணும், அவங்க தத்தெடுக்கிறேன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பொண்ணு கூட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அனுப்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், உன்னை கொன்னுருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே சந்தேகம் வந்துடுச்சு. அங்கே இருக்கிறது ரோஹிணி தான், அவங்களோட திங்ஸு, அவங்க வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போது ரோஹிணி தான் கிறிஷோட அம்மாவோ இல்லை அத்தையோ அவங்களா தான் இருக்கணும், இந்த குடும்பத்துக்கும் ரோஹிணிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வீட்டில் வந்து இதை பற்றி ஒரு டாக் வருது. நாங்கள் கிறிஷை தத்தெடுத்துக்கலான்னு பேசணும் அப்படின்னு. இந்த வீட்டில் ஒரு மருமகளுக்கும் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கலாங்கிற அந்த ஆசையோ இன்ட்ரெஸ்ட்டோ கிடையாது. ஆனால் ஊராமட்டு பிள்ளையை மட்டும் தத்தெடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி யாராவது பண்ணிங்கன்னா வீட்டுக்குள்ளவே சேர்த்த மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பையனை சேர்ந்தவங்களோ இல்லை அந்த பையனுக்கு வேண்டியவங்களோ நம்மளை சுற்றி தான் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு ரோஹிணியை பார்க்குறாரு முத்து. உடனே ரோஹிணியை, அதாவது மனோஜ் இருந்துட்டு எதுக்குடா ரோஹிணியை பார்த்து சொல்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க. உனக்கு எதுக்குடா குத்துது, உன் வேலையை பாடுறா, ரோஹிணியே அமைதியாக தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோஹிணி ரொம்ப கோவமாக ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனே போட்டு கொடுத்துருவான் போல இருக்குது அப்படின்னு முத்துவை. அப்போது விஜயா வராங்க. அப்போது விஜயா வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும், என்னை பார்த்து எல்லா விஷயத்துலையுமே குத்தி காமிக்கிறதே முத்துவுக்கு வேலையை போச்சுன்னு எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குமா கிறிஷ் விஷயத்தில் அப்படின்னு விஜயா சொல்லவும் ரோஹிணி ஷாக் ஆகிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ.